மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடைபோடுகிறது. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். 2025 குரு பயிற்சி வரப்போகுது. ஸோ இந்த குரு பயிற்சியில் எல்லாருக்குமே என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்காங்க. யாம் இருக்க பயமே அருண்குமார் சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். சிவராசினியர்கள் இவங்களுக்கு இந்த 2025 குரு பயிற்சி என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் சார்? அடுத்தவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்த்துட்டு கடைசியில் அடிமாடி போல பாவியா போகிறது ரிஷபராசிக்காரர்கள் தான். ஸோ கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட இந்த 2 வருஷமாக ரிஷபராசிக்காரர்களை நம்ம கேட்டு பார்த்தோம்னா எல்லா ரூபத்திலும் பல சவால்களோடும் பல நெருக்கடிகளோடும் தான் கடந்து வந்தோன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர்களுக்கு இது வரைக்கும் ஜென்ம குரு ராசியிலேயே இருந்தார். ஜென்மத்தில் குரு வந்துருச்சுன்னா ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கை மாதிரி மனதளவில் வாழ்ந்திருப்பாங்க. பல்வேறு திறமைகள் இருந்தும் பல விஷயங்களை செயல்படுத்தணுன்ற எண்ணம் இருந்தும் கூட அவங்களால கடந்த காலகட்டங்களில் செஞ்சிருக்கவே முடியல. ஈவன் பல பேர்த்துக்கு கடைசி வரைக்கும் போகுதுங்க, வாய்ப்புகள் தள்ளி போயிடுச்சு. கடைசி வரைக்கும் ஒரு எக்ஸாம் எழுதி 2 மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன். கடைசி வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு சைன் ஆக போச்சு, அது தேவையில்லாத 3வது நபரால் ஒரு இஷ்யூ நின்றுச்சு அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரிஷபராசியில் பிறந்து கடந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வழி அனுபவித்தார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய அடிப்படையில் இந்த குரு பயிற்சி இருக்குன்னே சொல்லணும். குறிப்பாக 12 ராசிக்காரர்களில் மிகப்பெரிய பலம் பார்க்கக்கூடிய ராசியில் ரிஷபராசியும் ஒன்று. ஏன்னா குடும்பஸ்தானத்திலே குரு வரார். ஸோ குடும்பஸ்தானத்தில் குரு வர்றது குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தெளிவையும் அவர்களுக்கு ஏற்படுத்த போகிறது. அதே மாதிரி வாக்கு, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேச்சில் தடுமாற்றங்கள் இருந்ததோ, யாரெல்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த வாக்கில் ஒரு பவர் வரும். ஒரு மெஜஸ்டிக் லீடராக தன்னை அடையாளப்படுத்திப்பாங்க. ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தை அப்படியே இவங்க உள்ள நடந்து வந்தாங்கன்னா இவங்க அத்தனை பேருமே உற்று நோக்கக்கூடிய அடிப்படையில் இவருடைய வாழ்க்கை தரம் மேலே வரப்போகுதுன்னு சொல்லலாம். ஸோ அதற்கு அடுத்தது பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம். குறிப்பாக சொல்லணும்னா பணமழை கொட்டக்கூடிய ராசிகளில் இந்த ரிஷபராசிக்காரர்களும் மிக முக்கியமாக இருப்பார்கள். கடந்த காலத்தில் ஃபைனான்ஷியலி நிறைய ஸ்ட்ரகிளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த குரு அவங்களுக்கு நிறைய விஷயங்களை செய்ய போகிறார் அப்படின்னே சொல்லணும். ஸோ அதற்கடுத்தது ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷத்தில் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை 100% கடவுள் கொடுப்பாருங்க. பல பேர் பழைய காரை மாற்றணும்னு நினச்சவங்கலாம் மாற்றிடுவாங்க. புது வீடு கட்டிட்டு போகணும், புதுசாக வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக லோன் சேங்ஷன் ஆகிடும். இதுக்கு முன்னாடி எல்லாமே இப்போ இருக்குங்க, ஆனால் அந்த லோன் தள்ளிட்டே போயிட்டே இருந்துச்சுன்னு கடந்த ஒரு 6 மாதமும் போராடிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பீரியட் கிடைக்கும். அதே மாதிரி தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு லேகிங்கில் இருந்தவங்க அல்லது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சவங்கலாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக அவங்க செய்யலாம். தொழிலையும் அவங்களுக்கு ஒரு பெரிய பீக்கான பீரியடாக அமையப்போகுதுன்னே சொல்லணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 6வது இடத்தை குரு முதல் பார்வையாக பார்க்குறார். ஸோ கடன் சுமைகள் எல்லாமும் அவர்களை விட்டு விலகியே ஓடிடும். இதுக்கு முன்னாடி கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியல, ஊரை விட்டே கிளம்பி போயிடலாமா, வேற நாட்டுக்கு போயிடலாமா, அல்லது கடனுக்காக பல ரிஷபராசிக்காரர்கள் வெளிநாடுகளில் போய் வாழ்ந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிட்டு திரும்ப உள்நாட்டுக்கு வரக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் அவர்களுக்கு ஏற்படுத்த போகிறது. ரொம்ப குறிப்பாக வம்பு வழக்குகளில் மாட்டிக்கிட்டு கடந்த காலத்தில் கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கலில் சிக்கிக்கிட்டு அதெல்லாம் இப்போ எம்எல்ஏ மாதிரியான நிறைய கம்பெனிஸில் ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி போராடி இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு அஷ்டமத்தில் இப்போ இருந்து வந்திருந்த பல்வேறு விதமான பாவ கிரகத்தினுடைய தாக்கம். ஸோ இந்த குரு அந்த இடத்தை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு பரிபூர்ணமாக அது தெளிவாயிடும். குறிப்பாக விவாகரத்து வரைக்கும் போயிருந்த தம்பதியர்கள்லாம் இந்த காலகட்டங்களில் விவாகரத்து வேணாம் அப்படின்னு மனப்புரிதலோடு அவர்கள் சேரக்கூடிய காலத்தை தரும். அந்த 8வது இடத்தை குரு பார்க்கறதுனால புதிய நண்பர்களாலும் புதியவர்களாலும் இவர்களுக்கு ஒரு பெரிய அனுகூல பலன்களை கடவுள் கொடுப்பார். குறிப்பாக ரிஷபராசிக்கு 10ல் ராகு உட்கார்ந்துருக்கார். ராகு 10ல் வரும்பொழுது 10ல் ஒரு பாவி இருந்துச்சுன்னா அரசாளக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. 10ல் ராகு வரும்பொழுது இவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பும் பெரிய பதவியும் பெரிய புகழும் இந்த குரு பெயர்ச்சியில் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ப்ரமோஷன் வேணும்னு நினைச்சவங்களுக்கு ப்ரமோஷனை கடவுள் கொடுப்பாரு. அபரிவிதமான பண வரவுகளை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு கண்டிப்பாக கை நிறைய வைத்து செலவு பண்ணக்கூடிய சூழலை தரும். 11வது வீட்டுக்கு இவர்கள் சனி உட்கார்ந்துருக்கிறதும், ஸோ குருவோட வீட்டில் சனி வர்றதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் லாபத்தையும் கடவுள் புண்ணியத்தில் இவர்களுக்கு ஆண்டவன் கொடுப்பார். ஸோ ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தையும் பல்வேறு விதமான திருப்பங்களையும் தரக்கூடிய காலம். இன்னும் சொல்லணும்னு சொன்னால் இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எந்த ஜோதிடர்களையும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ஒரு வருஷத்தில் எதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் கண்ணை மூடிட்டு நீங்கள் செயல்படுத்தலாம். எந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் செய்யலாம். கல்யாணத்தில் தொடங்கி காது குத்துறதுலேருந்து சுபகாரியம்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ரிஷபராசிக்காரர்கள்
ஸ்டார்ட் பண்ணாலே போதும். இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமான வருஷமாகவே இருக்கும். அதாவது ரிஷபராசி நேயர்களுக்கு பெயர், புகழ், பணம் எல்லாமே அளவுக்கு அதிகமாக கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இந்த குரு பேச்சில் இவங்க ஏதாவது விஷயங்களில் பிரச்சனைகளை மாற்றுறதோ, இல்லை இவங்க இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கு? தாயோட உடல் நலத்துல இவங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா 4வது இடத்துல கேது பகவான் வர்றதுனால தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும். இரவு நேர பயணங்கள்ல வண்டி வாகனத்துல போகும்பொழுதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கும். சிலருக்கு வாகன பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையை தரும். சிலருக்கு வாகன விபத்துக்களும் ஏற்படக்கூடியதா இருக்கும். சிலருக்கு அம்மாவுக்கு ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய காலத்தை ரிஷபராசினருக்கு ஏற்படுத்தும். அப்ப அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவோட தயவு செஞ்சு விட்டு கொடுத்து போகணும். அவங்க கூட வாதம் பண்ணக்கூடாது. ஏன்னா அம்மாவோட பேசிட்டாங்கன்னா அந்த வீட்டை விட்டே வெளியில வரக்கூடிய நிலை ஏற்படும் ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தில். அப்ப அதில் மட்டும் அவங்க கொஞ்சம் நிதானமா இருந்துட்டா போதும். தொழிலில் 3வது நபர்கிட்ட முக்கிய பொறுப்பு, முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துலையும் கொடுக்கக்கூடாது. தொழில் சாணத்துல கேது வர்றதுனால அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஒரே ஒரு விஷயத்துல கொஞ்சம் நிதானமா இருந்துட்டா போதும். மற்றபடி இவங்களுக்கு எந்த விதமான பெரிய பாதிப்புகளும் இல்லை. ஓகே. அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்க இந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்கள தற்காத்துக்கணும், கொஞ்சம் வாழ்க்கையை ஸ்மூத்தாக கொண்டு போகணும் அப்படின்னா இவங்க எந்த மாதிரியான கோவில் வழிபாடும் பரிகாரங்களும் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் சார்? ரிஷபராசிக்காரர்கள் அம்பாளுடைய வழிபாடுகளை செய்து வழிபடுவது அவர்களுக்கு ரொம்பவே நல்லது. வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராகு காலத்துல ஜோடி தீபம் ஏற்றியவர்கள் அந்த அம்மனை வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான சுபிக்ஷங்கள் ஏற்படும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் மஞ்சள் தண்ணியில பன்னீர் கலந்து வீடு முழுவதும் சுத்தமாக தெளிச்சுட்டு அவங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மன் படம், எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, அந்த அம்மன் படத்துக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த அம்மனுக்கு தலை நிறைய பூ வைக்கிற மாதிரி அந்த அம்மனுடைய படத்தை மலர்களால் அலங்கரித்து விட்டு இவர்கள் இல்லத்துல ஒரு தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை பண்ணாலே போதும். இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு மிகப்பெரிய சுபிக்ஷத்தை தரக்கூடிய அடிப்படையில் கண்டிப்பாக அமைந்தே தீரும். அது ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி, என்னென்ன மாதிரி பலன்கள், பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். சந்தோஷம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.